வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் சேனல்லேருந்து. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் 2022 உங்களுக்கு சனி பயிற்சி பற்றி சொல்லியிருப்பேன். சனி பகவானுடைய குணநலங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். இன்னும் கூடுதலாக உங்களுக்கு அந்த சனி பகவானை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் போட போகிறோம் இல்லையா? 29 மார்ச் 2025 கும்பராசியிலேருந்து ஒரு மீன ராசிக்கு இடம்பெயர்வார். ஸோ அது இடம்பெயர்றதுக்கு முன்னாடி அவர் யார், எப்படிப்பட்டவர், என்னென்ன குணநலங்கள், என்னென்ன ராசியில் போகும்போது அவரோட தன்மைகள் எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, அவரோட தன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, நம்மளால் ஈஸியாக நம்ம அந்த பாதையை கடந்துக்க முடியும். அதாவது குரு இல்லாத ஒரு வழிகாட்டி எப்படி தன்னுடைய அனுபவங்களால் ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அனுபவப்பட்டு அவனோட வாழ்க்கையை தெரிஞ்சு அவன் வாழ்க்கையை வாழலாம் போது அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஸோ குரு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. அதை நம்ம அவங்கள பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக, அருமையாக, ஃபாஸ்ட்டாகவும், வேகமாகவும், ஆனந்தமாகவும் நம்மளுடைய எண்டு வரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட இப்போ சனி பகவான், நீங்கள் என்னங்க குரு சனி பகவானுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேணும் எது வேண்டாம், உனக்கான அறிவு எது, நீ பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்றத நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஆணித்தனமாக, ரொம்ப கண்டிஷனாக சொல்லக்கூடிய குரு யார் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். அதனால தான் இவரை குருன்னு நான் சொல்கிறேன். இவர் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னா, நீ யார், அந்த கேள்வி வருது இல்லையா, கொஷின், நான் யார், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஏன் இப்படி துன்பப்படுறேன் அப்படின்ற கொஷின் மார்க் நிறைய வருது இல்லையா. இது எல்லாமே நம்முடைய சனியினுடைய கேள்விக்குறி தான். நீ யாருன்னு முதல்ல நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும், சரியா? நீ பக்குவமான ஆளா, இல்லை அவ்வளோதான், நீ நொந்து போயிட்டியா, இல்லை உன்னுடைய கர்ம காரியங்கள் எல்லாமே முடிந்து விட்டதா? ஏன் கர்மானோன்னா கர்மாக்காரகன் சனி. ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாவை கழிக்கிறவரும் அவர் தான். எப்படின்னா, உங்களுக்கு நான் இதை பற்றி நல்ல விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். இப்போ இந்த சனி பகவான்னா யாருன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். ஒன்றும் இல்லை, நம்மளை தூக்கி போடுறது இந்த சனி பகவான் தான், அதே நம்மளை பக்குவப்படுத்துறது இந்த சனி பகவான் தான். இது ரெண்டு வேலையுமே செய்கிறது அவர் தான். அதனால தான் இவருக்கு ஈஸ்வரனுடைய பட்டம் இவருக்கு இருக்குது. சனீஸ்வரன், ஈஸ்வரன் இல்லையா, அவருடைய பட்டங்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம குக்கரில் காய்கறி வேக வைக்கிறோம் அப்படின்னா, சாதம் வேக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது ஒரு பக்குவ நிலைக்கு வந்த உடனே நம்ம அதை வடித்து அதை நம்ம பயன்படுத்துவோம். அதே சாதம் குழைந்து விட்டது அப்படின்னா, அந்த குழைந்த சாதத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒன்று சாப்பிட மாட்டோம், இல்லை மாட்டுக்கு கஞ்சிக்கு போட்டுருவோம், இல்லை அப்படின்னா பொங்கல் வச்சுருவோம் இல்லையா. பொங்கலாக தான் ஆகிடும், சாதமாக இருக்காது. அது தன்னுடைய நிலை குலைந்து விட்டாச்சு அப்படின்னா அது பொங்கலாக தான் மாறிடும். அதே மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய செயல் என்னென்னா, நம்மளை பக்குவப்படுத்த தான் பார்ப்பார். நம்ம பக்குவமாகறோமா, இல்லை பக்குவம் ஆகாமல் குலைந்து போகிறோமா அப்படின்றதான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடியவர் தான் இவர். சனி பகவானுடைய செயல்கள் ப்ரெஷர் பாயிண்ட்டு தாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான்னா இங்கே சாட்டனோட தன்மைகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரெஷர்னாலே அதுதான். ஒன்று அது உங்களை பக்குவப்படுத்தும், நீங்கள் எடுத்துக்கிற விதம். இன்னொன்று உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு உங்களை தூக்கி எறியும் தருணம். என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, இது நிதர்சனமான உண்மை. சனி பகவானுடைய செயல்களில் ரொம்ப முக்கியமான செயல்கள் ஒன்று. சரி, இவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? அதுதான் சொன்னேன்ல, நீங்கள் யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலை உங்களே கேட்க வைப்பார். வாய்ப்புகளை அவரே கொடுப்பார். வாய்ப்புகளை அவரே கொடுத்துட்டு அதை நீங்கள் செய்யும்போது, இதே நீ செஞ்ச, உனக்கு அறிவு இல்லை, நீ உனக்கு புரியாதா, உனக்கு இது செட் ஆகாது, உனக்கே உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். இரண்டு வேலைகளையுமே பார்த்து கொடுப்பவரும் இவரே தான். நம்மளை மாட்டி விடுறதும் இவரே தான், வாய்ப்புகளை கொடுக்குறதும் இவரே தான். அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற டெஸ்ட் வைக்கிறவரும் இவரே தான். சரி, அப்படின்னா என்ன, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 4 நண்பர்கள் நாம் வெளியில் எல்லோரும் போகிறோம். உதாரணத்துக்கு ஆண்களே எடுத்துக்குவோம். வெளியில் உதாரணத்துக்கு போகிறோம், ஒரு 10 பேர் சேர்ந்து வெளில போகிறோம். எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு நபரை வலுக்கட்டாயமாக
நீ இந்த பழக்கத்தை பழகு, நீ தம்மடி, நீ தண்ணி குடி, இதெல்லாம் ஒன்றும் சர்வசாதாரணம். இதெல்லாம் இல்லைன்னா ஆம்பளே கிடையாது, இதெல்லாம் ஆம்பளைக்கு ஏதாவது ஒரு போதை இருந்தே ஆகணும் அப்படி இப்படின்னு தவறான போதனைகளை சொல்லி கொடுக்குறதும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தன் நிலையை மறந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம தவறான பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டுருவாங்க. அப்போ ஈடுபட்டதுக்கப்புறமா இதில் அவரும் சனி பகவானும் மாட்டக்கூடியவர் தான், இவங்களும் மாட்டுவாங்க. கடைசியில் என்னென்னா, ஏன் உனக்கு அறிவில்லை, ஏன் உனக்கு புரியாது, ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவரும் அவர் தான். ஏன்னா கூட்டிகிட்டு போனதே அந்த ஃப்ரெண்டு தான், வாங்கி கொடுக்குறதே அந்த ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு தெரியாது, ஏன் உங்கள் பையனை நீங்கள் பார்த்துக்க முடியாதா, உங்கள் பையனுக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்க வைக்கிறதும் அந்த நபர் தான். இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு இப்போ சனி பகவான்னா யாருன்னு. அப்போது அவர் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கட்டத்துலையும் வரும்பொழுது அவர் என்ன மாதிரி தன்மைகளை ஏற்படுத்துவார்னு இதை விட தெளிவாக நம்ம விளக்க முடியாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எனக்கு புரியுதுங்க, நீங்கள் சொல்லும்போதே எனக்கு இந்த நபர் என்னோடய மைண்டில் வந்தாங்க, நீங்கள் சொல்லும்போதே எனக்கு இந்த பாஸ் என்னோடய மைண்டில் வந்தாங்க, நீங்கள் சொல்லும்போதே என்னோடய வீட்லேயுமே இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை நம்முடைய கர்மாவை கழிப்பது தான். அவர்கள் வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பான நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லைனா உங்களை குழப்பி விட்டு உங்களை கன்ஃபியூஷன் பண்ண வச்சு எல்லாம் நீ தான் பண்ண, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த குறை கூறும் நபர்களும் சாட்டனுடைய தன்மைகள் வருவார்கள். எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறாங்கன்னா தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவங்களுக்கு எந்த ஒரு செயலையும் திருப்தி இல்லை அப்படின்றதுக்கான அர்த்தம். ஏன்னா அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் குறை சொல்லியே பழகிட்டார்கள்னா அந்த நபர்கள் சனியின் பிடிக்குள் இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் யார் வேணால் பாருங்கள், நான் செஞ்சது தப்பு, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. எப்போவுமே சாட்டன் தலை வணங்கவே மாட்டாங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறது செய்யவே மாட்டாங்க. நான் அப்படி செய்யவே இல்லை, அது எனக்கு இல்லையே, நான் அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு நம்மளே குழப்பி விட்டு நாம் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நம்மளை அப்படியே பிளான் பண்ணி விடுறதும் இந்த சாட்டனுடைய தன்மைகள் தான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ இல்லை வெளியிலேயோ ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்கார். இந்த பாஸ் கூப்பிட்றாரு உங்களை, எப்பா இங்கே வா, இந்த ஒரு வேலையை ஒன்று முடிக்கணும், ஏம்மா இந்த வேலையை ஒழுங்காக பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுது, ஆஹா இது இப்படி பண்ணால் நல்லா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம், ஓகே இதில் என்னென்ன ஐடியாக்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருது. நீங்கள் போய் பாஸ்கிட்ட சொல்கிறீங்க, சார் இந்த மாதிரி பண்ணிடலாம் சார், மேடம் இந்த மாதிரி செஞ்சிடலாம், இதை ஷார்ட்டாக பண்ணிடலாம் இது சார். அப்போ அவங்க பார்க்குறாங்க, ஓ இந்த வேலையை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமா, ஓ இந்த மாதிரி இந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் போய் ஐடியா கொடுத்தீங்க இல்லையா, சேச்சா இது இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் இல்லை, நீ வேறு ஏதாவது பிளான் ஏற்பாடு பண்ண, நீ வேறு மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு வா, நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நம்மளுடைய பிளானை தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருடைய லைஃப்லேயுமே நடந்திருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கடைசியில் நம்ம பார்த்தா, ஆமாம் இது நம்ம தானே சொன்னோம், ஆமாம் இது நம்ம தானே எடுத்து கொடுத்தோம் அப்படின்பாங்க. அப்புறம் பார்த்தா நம்மளை வேறெல்லாம் எடுக்க சொன்னாங்கன்னு. அதாவது அவர்கள் பிளான் செய்வது ஒன்று, இப்படி உங்களுடைய ஐடியாக்களை வாங்கிக்குவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியாவை அவங்க வாங்கிட்டு அவங்க பண்ணதை மாதிரி தே வில் மேக் தம். இது எப்படி அப்படின்னா, இதுவும் இந்த சனியின் தன்மைக்குள்ளே வரக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சனியினோட தன்மைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டுமானா சில நேரங்களில் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அது நமக்கான வாய்ப்பா இல்லையா அப்படின்றத நாம் அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அடிமை தொழில் செய்யக்கூடியவர்களும் இந்த சனியின் தன்மைகளில் தான் வருவாங்க. ஒருத்தவங்க கீழே அடிமையாக வேலை செய்கிறது, அவங்க சொல்கிறக்கூடிய வேலைகளை செய்கிறது, ப்ரெஷர் வாங்குறது, இது எல்லாத்துலேயுமே அடிமை தொழில் எல்லாமே இந்த சாட்டன் தன்மையில் வரக்கூடியது தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ சனி பகவான்னா என்ன பண்ணுவார், என்ன செய்வார், வாய்ப்புகளையும் கொடுப்பாரு, நம்மளை மாட்டியும் விடுவார். அதே சேம் டைமு நாம் தான் உஷாராக இருந்துக்கணும். சரிங்களா? இப்போ சொல்லுவாங்களா, பலன்னு ஆப்பிள் விற்கிது, நான் ஒரிஜினல் ஆப்பிள்னு போய் வாங்கிட்டேன், வாங்கி பார்த்தா அது பிளாஸ்டிக் ஆப்பிள்ப்பா, பிளாஸ்டிக்லேயுமே ஒரிஜினல் மாதிரியே வந்திருக்குப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? நம்மளுடைய கண்ணுக்கு பலன்னு நமக்கு தெரியும், பட் ஆனால் அங்கே போய் பார்த்தா அதெல்லாம் ஒரு மாயை அப்படின்றத க்ரியேட் பண்ணக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான்.
நாம் தான் ரொம்ப இந்த சூதாட்டம், ஆசையை காட்டி அதிகமாக நம்மளை ஏமாற்றுவது, இந்த வேலைகள் இருக்கக்கூடியது. ₹1 போட்டார் எந்த ஒன்று புரிச்சுக்கோங்க. சனி பகவான் ஏன் ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, சனி பகவான் ஏன் ஒருத்தருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்கள் உடம்பிலிருந்து வேர்வை வர வேண்டும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். உங்களுக்கு ஆசைகள் இருக்கா, பேராசைகள் இருக்கா? அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. என்னங்க எல்லாருக்குமே பேராசை இருக்க தான் செய்யும். இல்லைங்க, நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய வருமானம் போக மீதி இருக்கிற காசை ஒரு நல்ல காரியங்களுக்கோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் நிறையா கொண்டு போகிறீங்க அப்படின்னா அவர் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். அவராக வந்து பார்ப்பார், ஓகே இது என்ன செஞ்சாலும் அது 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 ரூட்டில் அது போயிட்டுருக்கு, இதுதான் அது ரூட்டுன்னு அதுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம டேக் ஆஃப், அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். இல்லை கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம சீண்டி பார்ப்போம், அங்கே ₹1 போட்டால் ₹1,00,000 தராங்களாம், அங்கே ட்ரை பண்ணலாமா வரியா? ஆல்ரெடி ஏற்கனவே என் ஃப்ரெண்டு 2-3 வாட்டி 1,00,000 2,00,000 போட்டு அவன் ஒரு ₹10,00,000 சேர்த்து காரு வீடெல்லாம் வாங்கி சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இங்கே சாதாரண மனசு கொஞ்சம் எட்டி பார்க்க, ஆஹா சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நாமளும் எப்போ தான் லைஃப்பில் செட்டில் ஆகுறது, நம்மளும் எப்படி தான் பணக்காரன் ஆகிறது, நம்மளும் எப்படி தான் கோடீஸ்வரன் ஆகிறது அப்படின்னு மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ அங்கே போய் சிக்கிடுவாங்க. அவ்வளோதான், சிக்கி சொல்லுவாங்களே நமக்கு ஒரு ஆடு சிக்கிடுச்சுன்னு, அந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. ஸோ உங்களுடைய ஆசைகளா பேராசைகளா அப்படின்றதையும் செக் பண்ணுறவரும் இவர் தான். இப்போது இந்த லாட்ரி சீட்டு, ஏழை சீட்டு, குழுக்கள் சீட்டு, அந்த சீட்டு இந்த சீட்டில் நிறைய பேர் போய் விழுந்துக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி மாயையில் சிக்கக்கூடியவர் தான். அப்போ சனி பகவான் வராரு, தலைக்கு வராரு, தலையில் வந்து உட்கார்றாரு, இப்போ மீனத்துக்கு வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எல்லா டெஸ்ட்டையும் நான் உனக்கு வச்சு முடிச்சிட்டேன், இப்போ ஃபைனல் டெஸ்ட்டு உனக்கு தான், உன் தலைக்கு வரேன், நீ உன்னை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்க, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன வராது, உன்னுடைய கர்மா என்ன, நீ எதுக்காக பிறந்திருக்க, என்ன ஏது, இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நல்லது, நீ செஞ்ச கெட்டது எல்லாத்துக்கும் வந்து தலையில் உட்காந்துருவார். அப்போ தான் அவங்க வந்து உணர்வாங்க. தலையில் சாட்டன் வந்து உக்காந்துட்டார் அப்படின்னா சக்கையாக பிடிப்பார், ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன தான் தலைகீழ ஆனாலும் நீ பண்ணது தப்புன்னு சொன்னோம், ஒத்துக்கவே மாட்டாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. நான் கிடையவே கிடையாது, நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. சாட்டன் தலையில் இருக்கும்போது தலைகால் புரியாது, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் இந்த சாட்டன் தனியில் இருக்கும்போது. இவங்களை ஏமாற்ற முடியாது, இவங்க போய் மற்றவங்களே ஏமாற்றுவாங்க, ஆனால் இவங்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. அந்தளவுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டிலையும் இருப்பாங்க, பாடி ஸ்டெபிலிட்டிலையுமே ஸ்டெடியாக இருப்பாங்க. நான் ரெடியாக இருக்கிறேன், நான் செய்கிறதான் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சனி தலையில் இருக்கவங்க, சனி பகவான் தலையில் இருக்கக்கூடியவர்கள். அடுத்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தார்னா எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறது எல்லாமே அப்படியே வம்புக்கு இழுக்கிற மாதிரியே இருக்கும், கலகம் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. அப்படியே எங்கே போனாலும் இவங்க போய் வாயை திறந்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க, நாக்கில் சனி தான் உட்காந்துருக்கு அப்படின்பாங்க. அப்படின்னா இவர் வாயை திறந்தாலே சண்டை வந்துடும், இல்லை அங்கே கலகம் நடக்கும், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும். இவர் பாட்டுக்கு நாசுக்காக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கலகத்தை முட்டிட்டு வந்துடுவார். 2ஆம் இடத்துல குடும்பத்துக்குள்ளேயும் இதே கலகத்தை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த நபர் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி பர்சனா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். 2வது அதே சாட்டன் பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்தார் வச்சுக்கோங்களேன். 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரம், ட்ராவல், இதை பற்றி குறிக்கக்கூடியது. 3ல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அது தைரியஸ்தானம். எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் பண்ணதான் சட்டம், என் பிஸ்னஸில் நான் தான் ராஜா, எனக்கு தெரியும் எங்கே போனால் யாரை பிடிக்கணும், என்ன வேலை பார்த்தா என்ன இடத்துல எந்த காயை நகர்த்தணும் எல்லாம் எனக்கு தெரியும், ஆளினால் அழகுராஜா அழகுராணி நான் தான் அப்படின்றத 3ஆம் இடத்துல சனி இருக்கவங்க பேசுவாங்க. 4ஆம் இடத்துல சாட்டன் இருந்தால் என்ன அப்படின்னா, சுகஸ்தானம் பாதிக்கும். அம்மாவோட ஒரு நல்ல ஒரு உறவு நிலை இருக்காது, மாமியாரோடைய நல்ல உறவு நிலை இருக்காது, படிப்பில் தட தாமதம், இது எல்லாமே இருக்கும். சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும், எதை தொட்டாலும் வியாதி வர்றது, வியாதி பிடிச்சிக்கிறதுனால இந்த நாளில் சனி வந்துச்சுன்னா, நான் அதை பண்ணேன், வியாதி இவங்ககிட்ட பேசினேன், எந்த நெகட்டிவ் ஒட்டிக்கிச்சு, அது பண்ணேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன். அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டாலே எல்லாத்துலேயுமே தடைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க போகிற இடமும் தடையாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப தடைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா சிந்தனையில் வந்து இருக்கிறவர் சாட்டன் பகவான். இப்போ சிந்தனை, பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம் புண்ணியம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி 5ல் வந்து உட்காந்துருவார். உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், எல்லா டேலண்ட்டும் இருக்கும், ஆனால் உங்களால் மேலே வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு 5ல் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து உட்காந்துருவார். அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா,
எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஐடியாக்கள் நிறையா இருக்கும், அவங்கக்கிட்ட அட்வைஸ் நிறையா இருக்கும், அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு பயன்படாது. அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க நல்லா வளர்ந்துட்டு போயிடுவாங்க. இவங்க அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, சிந்தனையில் சனி இருப்பதனால். இவங்களுடைய எண்ணங்கள் தடைபடுமே தவிர, இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் மற்றவர்களுக்கு விடிவெள்ளி மாதிரி வெளிச்சம் மாதிரி வாழ்க்கைக்கு பிரகாசமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சாட்டன் வராரு வச்சுக்கோங்களேன். நடந்து போகும்போதே ஏத்தாப்பில் வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடியவர்களும் இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி. அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் இவங்க எனக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க நடந்து வரும்போதே அவங்கள பற்றி சொல்லிவிடுவாங்க. அவங்களுடைய எதிரி ஸ்தானம் இல்லையா, எதிரி ஸ்தானத்தில் நின்னார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் வணக்கம் சார், வணக்கம் சாமி, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட 6ல் சனி இருந்தால் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அதேமாதிரி 6ல் ராகு இருந்தாலும் யாருமே வம்பு பண்ணுறதுக்கு எதுக்குமே வச்சுக்கோன்னா அவங்க கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக பேசிட்டு அவங்க பாட்டு கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க. எந்த எதிரியுமே இருக்காது. அதே 7ஆம் இடத்துல வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், வர்றது எல்லாமே 7.5 தான் வரும். இப்போ எது பேசினாலும் 7.5 வரும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அங்கே கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியாது. திருமணத்துலேயும் ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும். எல்லாத்துலேயுமே ஒரு கலகம், வரக்கூடிய நண்பர்களால் பிரச்சனைன்னு வருது. பார்த்திங்கன்னா நண்பர்களாலே பிரச்சனை வரும். சொல்லுவாங்களே, என் வீட்டுக்கு வரும்போதே என் பார்ட்னர் மூலியமாக பிரச்சனை வரும். அவங்க தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவாங்க, இவங்க போய் சால்வ் பண்ணுவாங்க. அவங்க பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவாங்க, இவங்க சால்வ் பண்ணுவாங்க. இதே தான் ஒரே அக்கப்போராகவே இருக்கும். இந்த 7ல் சனி. 8ல் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோதிடம், இந்த மறைபொருள், அப்புறமா ஒளிஞ்சிருக்கக்கூடியது, இந்த இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது, அந்த பில்லி சூனியம், இந்த ஏவல் மந்திரவாதிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் 8ல் சனி இருக்குது அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய புதையல் ரகசியங்கள் எல்லாம் எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டன் பகவான் வேலை செய்வார். அதே ஒரு 9ஆம் இடத்துல வராருன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவோட ஒரு இணக்கமான உறவு இருக்காது. எப்போ பார்த்தாலும் அப்பா, இவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, அப்பா ஒரு ரூட்டில் போவாங்க. இவங்க அப்பா சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 9ல் இருக்கும்போது இவங்களுடைய மூத்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க மூத்தவங்க இவங்க மூத்தவங்க கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த சாட்டன் 9ல் இருக்கும்பொழுது நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். இவங்களோட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தடையாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கும்போது இவங்களுக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல வராரு அப்படின்னு பார்த்தா கௌரவஸ்தானத்தில் வந்துடுவார். கௌரவஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இந்த பர்சன் என்ன பண்ணினாலும் இவங்க பேர் கெட்ட பேர். அதை சொல்லுவாங்களே, நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கெட்ட பேரே கிடைக்குது, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா அவங்க பேரை சொன்னாலும் ஐயோ அவங்களா அப்படியா இப்படியான்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்க நல்ல பர்சன்னு. ஆனால் அவங்களுடைய நேம் எங்கே பார்த்தாலும் அடிப்படும். அவங்கள எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஓ அவங்களா இப்படிப்பா, அவங்கப்பா அப்படிப்பா அப்படிப்பா. சொல்லுவாங்க, நான் என்னையா பண்ணேன், நான் சும்மா செவனேன்னு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு தானே இருக்கிறேன்னு பார்த்தா அவங்களோட நேம் எல்லா இடத்துலையும் போய் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி அவங்க நல்லது பண்ணுவாங்க, அவங்க பண்ணாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 ரூபா பண்ணுற இடத்துல ஒரு 100 ரூபா பண்ணாலும் இந்த பர்சன் பண்ணாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க நேம் அங்கே வரவே வராது. ஆட்டோமேட்டிக்காக அது இந்த வேலை நடக்கும் 10ஆம் இடத்துல சாட்டன் வரும்போது. அதே மாதிரி இந்த 10ஆம் இடம்ன்ற தொழில் ஸ்தானம். இப்போ தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க குடும்பத்தை விட இவங்களுக்கு தொழிலில் இவங்க கவனம் செலுத்துனாங்கன்னா இவங்க தான் நம்பர் 1 கோடீஸ்வராக வருவாங்க. இவங்க குடும்பத்தில் கவனம் செலுத்தும் போது இவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, அதான் சொல்லுவாங்களா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இன்னும் 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 10ஆம் இடம் வேலை செய்யாது. 10ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 4ஆம் இடம் வேலை செய்யாது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான். இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறமை, அந்த டேலண்ட் இதெல்லாம் இருக்கணும் அந்த 10ஆம் இடத்துல சாட்டன் இருக்கும்போது. 11ல் வந்துட்டாருன்னா 11ல் இருக்கிறது லாபஸ்தானம். ஏதாவது ஒரு மூலியமாக பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இந்த யூனிவர்சல் கொட்டுது சொல்லுவாங்க இல்லையா, நான் நினச்சப்பா வந்துருச்சு. அதுக்கு அந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இது சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அந்த மெடிடேஷன், இந்த யோகா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இவங்க நினச்ச காரியமெல்லாம் அந்த 11ல் சனி இருக்கிறவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். நான் அது நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும்னு நினச்சேன், குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நினச்சேன், கிடச்சிருச்சு. இதெல்லாம் 11ல் சாட்டன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். அதுக்கப்புறம் 12ல் சாட்டன் வராரு வச்சுக்கோங்களேன். இது விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானம் அப்படின்னா 12ல் சனி இருக்கிறது நல்லது. இவருடைய கர்மாக்கள் அனைத்தும் 12ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அயன போக சயனஸ்தானம் சொல்லுவோம். இந்த 12ல் குரு இருந்தார் அப்படின்னா அது மோட்சம். அதே மாதிரி 12ல் சனி இருந்தாலும் அது மோட்சம் தான். ஏன் அப்படின்னா
இவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது இவருடைய கர்மாக்கள் அனைத்தும் இந்த 12ஆம் இடமானது கழிக்கப்படும். அது எப்படி கழிக்கப்படும் அப்படின்னா, அது 12ன்னு சொல்லக்கூடிய உள்ளங்கால் பாதத்தை குறிக்கக்கூடியது. இவங்க வந்து நடைபயணமாக இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நடைபயணமாக இவங்க மேற்கொள்கிறாங்க. ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு இது. நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. உடல் ஊனமற்றோருக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு, நிறையா விடோஸ்க்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய செய்யக்கூடியவர்களும் இந்த 12ல் சனி இருக்கிறவங்க, 6ல் சனி இருக்கவங்களும் இந்த சர்வீஸில் வந்து அதிகமாக ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். சரிங்களா? இப்போ 12 கட்டத்துலேயும் இவர் வந்தார்னா எப்படி இருப்பார் சொல்லிட்டேன், லக்னத்தில் வந்தார்னாலும் எப்படி இருப்பார் சொல்லிட்டு, இப்போ டோட்டலாக சாட்டர்னோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான், குரு பகவான் ஒவ்வொரு பயிற்சியாக நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக சேர்த்து 2025க்கான டிசம்பர் மாதத்துக்கான பலன்களையும் நான் சேர்த்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நிறைய பேர் எனக்கு கவுன்சிலிங்காக என்னோடய நம்பரு, பழைய கான்டாக்ட்லாம் எடுத்திருக்கீங்க. நான் இந்த 2025 கூடிய டிசம்பர் மந்த்துக்கு வெளியிடும் பொழுது நான் அதில் என்னோடய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்காவது கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா, கிரகங்கள் பற்றிய ஒரு புரிதல் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் கண்டிப்பாக என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் வந்து அடுத்த டைம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 2 வாட்டி இந்த ஆடியோவை கேட்டு பாருங்கள். ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். நன்றி.